மதுரை ஆதீனம் மீது 4 பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. மதுரை ஆதீனம் மீது வழக்கு பாய்ந்ததன் பின்னணி என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள். தர்மியாதீனம் தான் அவருடைய ஆசை தான் காப்பாற்றுச்சு. தன்னை கொல்ல சதி நடந்ததாக புகார் அளித்து பரபரப்பை கிளப்பிய மதுரை ஆதீனம் மீது காவல்துறையின் நடவடிக்கை பாய்ந்துள்ளது. சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக மதுரையில் இருந்து காரில் வந்து கொண்டிருந்த மதுரை ஆதீனம் ஹரிஹர ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரியாரின் கார் உளுந்தூர்பேட்டை அருகே விபத்திற்குள்ளானதாக கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து சைவ சித்தாந்த மாநாட்டில் பேசிய மதுரை ஆதீனம் காரை மோதி தன்னை கொல்ல சதி நடந்ததாக பரபரப்பை கிளப்பினார். கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள். தர்மியாதீனம் தான் அவருடைய ஆசை தான் காப்பாற்றுச்சு. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆதீனம் தன்னை கொல்ல திட்டமிட்ட குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்தவர்கள் காரில் இருந்ததாகவும் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் ஆதீனத்தின் குற்றச்சாட்டு தவறானது என விளக்கமளித்த கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை விபத்து தொடர்பான சிசிடிவி ஆதாரத்தையும் வெளியிட்டது. இந்த சிசிடிவி ஆதாரத்தின்படி மதுரை ஆதீனம் பயணித்த கார் அதிவேகமாக சாலையை கடந்ததும் குற்றச்சாட்டிற்குள்ளான கார் மிதமான வேகத்தில் வந்ததும் தெரிய வந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராஜலிங்கம் என்பவர் சென்னை காவல்துறை ஆணையருக்கு புகார் ஒன்றை அனுப்பினார். அதில் மதுரை ஆதீனத்தின் குற்றச்சாட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் வகையிலும் பொதுமக்கள் மத்தியில் பயத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் உள்ளதாகவும் புகார் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் மதுரை ஆதீனத்தின் மீது சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுதல், சமூகத்திற்கிடையே பகைமையை உருவாக்கும் வகையில் செயல்படுதல், பொது தீமைக்கு வழிவகுக்கும் தவறான தகவல்களை பரப்புதல் உள்ளிட்ட வழக்குகள் அவர் மீது பாய்ந்துள்ளன.